பெரிய மருதுன்னு ஒரு படம். ஓகே. அது வந்து விஜயகாந்த் சார் படம். ம். அதில வந்து சங்கிலி முருகன் சார் தான் ப்ரொடியூசரு. ஓகே. அதுலேருந்து என்னாச்சுன்னா, கவுண்டமணி அண்ணன், செந்தில் அண்ணன் இதெல்லாம் நெறைய படத்துல பேட்டியில சொல்லியிருக்கேன். ஆ எஸ்.எஸ். அண்ணன், எஸ்.எஸ். சுந்தரன், கவுண்டமணி அண்ணனுக்கு ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருந்தோம் காம்பினேஷனு. அதில கொஞ்சம் 2 பேருக்கும் கிளாஷ் ஆகி பயங்கரமா சண்டை வந்துருச்சு. ஓகே. சண்டை வந்தோன்னே நாங்கெல்லாம் பிரிச்சு விட்டோம். எஸ்.எஸ். சந்திரன் ஒரு ரூம்குள்ள போயிட்டாரு. கவுண்டமணி ஒரு ரூம்குள்ள போயிட்டாரு. இப்போ எஸ்.எஸ். சந்திரன் என்னைய கூப்பிட்டாரு. யார அசிஸ்டண்ட்ட விட்டு கூப்பிட்டாரு. நான் போனேன். "அண்ணே" அப்படின்னேன். "ஏப்பா நீ அவனுக்கு முன்னாடியே நான் உனக்கு பழக்கம். என் படம் தான் நீ பண்ணியிருக்க. அது ஏன் வந்து மாமனார்ன்னோனே அவன் அவன் என்னைய விட மூத்தவன்யா. அவன் மாமனாரு, நான் மருமகன். நான் மாமனாரு, அவன் மருமகனா? எதுக்கு இப்படி எழுதுற? அதனால தான் இந்த சண்டையே வந்தது." ஓ! அப்படின்னா நான் சொன்னேன், "அண்ணே எஸ்.எஸ். சந்திரன் மாமனார், கவுண்டமணி மருமகன் அப்படி நான் எழுதவே இல்ல. ம். ஒரு ட்ராக் எழுதுறோம். கதை எழுதுற மாரி தான் ட்ராக்கு. அந்த ட்ராக்ல வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து ஒரு மீன்காரிய கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு பூக்காரிய செட் பண்ணிக்கிறாரு. அவரு காரணம் கேட்கும்போது, மீன் நாத்தம் அடிக்குது அவகிட்ட படுத்தா. அதனால பூக்காரிய கட்டிக்கிட்டேன்றார். ம். செட்டப் பண்ணிக்கிட்டேன்றாரு. இப்படி இருக்கும்போது, இவ வந்து மனைவி வந்து நம்ம அப்பாவ கூப்பிட்டு இந்த ஆள கண்டிக்கணும்னு சொல்லி ஒரு அப்பாவ கூப்பிடுறார். ம். அந்த அப்பான்னு தான் நான் போட்டிருப்பேன். கவுண்டமணிக்கு மாமனார்ன்னு போட்டிருப்பேன். எஸ்.எஸ். சந்திரன் நான் போடல. உங்கள அந்த கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணவரு சங்கிலி முருகன் ஓகே, புரொடியூசர். ஓகே. அவர் நாடகங்கள்ல நீங்களும் பண்ணியிருக்கீங்க, அவரும் பண்ணியிருக்காரு. அவரு எஸ்.எஸ். இந்த அப்பா கேரக்டர் போட்டுக்கலாமான்னாரு. ஓகே அப்டின்னேன். புரொடியூசர் சொல்லும்போது நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? ஓகே. அதனால நீங்களே எனக்கு நல்ல நண்பர்ங்கிறனால நான் ஓகேன்னு சொன்னேன். இதுல என்னண்ணே தப்பு இருக்கு அப்டின்னேன். அதுக்கு வருத்தப்பட்டாரு அவரு.